வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? லாஸ்ட் சண்டே என்ன பண்ணார், என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த தடவையும் அவர் தான் பண்ண போகிறாரு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைஸ் மதியத்துக்கு தான் சொல்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே காஃபி பிஸ்கெட் சீட்டிங் டே மாரி இது. நாங்களாம் காஃபியில் குடிக்க மாட்டோம், பாப்பாவும் கொடுக்க மாட்டோம். இருந்தாலுமே இன்றைக்கி எல்லாருமே கேட்டாங்க, அதனால் சீட்டிங் டே மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாமே காஃபி சூடாக போட்டு மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டோம், ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா ரேராக வாங்கி கொடுப்போம், அந்த மாதிரி தான். எது பிடிக்குதோ அதை வந்து அன்ஹெல்தி வந்து ரேராக எப்போனா வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே சண்டே இப்படி தான் போகுது. இன்றைக்கி வந்து மட்டன்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து சிக்கன் தான் வேணும்னு சொல்லியிருந்தனால சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து ரசம் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு வந்துடுவேன். அவர் தான் வந்து சிக்கன் கிரேவியாக இல்லை எப்படின்னு தெரியல. நான் இன்றைக்கும் லஞ்ச் அவர் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்துட்டே வரோம். உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான். இப்போ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாக் கப்பு வித் கீயோடு நான் குடிக்க போகிறேன். குட்டி பையன் வந்து சேட்டப் பண்ணிகிட்டே இருக்கான். சூடாக இருக்குண்ணேண்ணா, சூடு சூடு. இங்கே பாருங்கள், சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். கொடுங்க பிஸ்கெட் கொடுங்க. இதுதான் வாங்கிட்டு வந்தோம், 2 தான். இன்றைக்கே வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு பாப்பாக்காக. இப்போ என்னென்ன பண்ணான்னு அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸுமே இப்போ நான் மடிக்கணும். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் போகிறேன். அவங்க போயிருக்காங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு போய் நம்ம இந்த வேலைலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு வீடெல்லாம் போயிருக்கணும். இப்படி தான் சண்டே போகுது. பிரியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளாஸில் கொண்டு போய் வைப்பாங்க, நான் போய் அதை வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளேயும் மடன்னு இன்றைக்கி மடிச்சு வச்சிடலாம். அன்றைக்கி ஸ்கூல் வேறு இருக்குல்ல, அதனால் இன்றைக்கே பாதி வேலை முடிச்சோம்னா அப்போ தான் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வீட்டில் முன்னாடியே நம்ம சண்டே இப்படி தான் பண்ணுவோம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பாப்பாலாம் ஹாரர் மூவி பார்த்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு படம் போட்டிருக்கு, அதனால் அதை பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமாலாம் வராங்க. அவங்களுக்காக வந்து ரைஸ் வச்சுட்ருக்கேன். வெயிலேருந்து வருவாங்க, அதனால் வந்து டைமுக்கு சாப்பாடு இருக்கணும்ல, டயர்டாக வருவாங்க. அதனால் சரி டக்கு டக்குன்னு செய்யலாமே அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்து நானே சாப்பிட்டேன். குட்டி பையன் வந்து ஒரு 4 வாய் தான் சாப்பிட்டாரு. அவருக்கு வந்து விளையாடிட்டே இருந்தார். எப்படியோ சொன்னால் யானையில் போட்டோடனே தூங்கிட்டான். தூக்கம் வந்துட்டால் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அடம் பண்ணிகிட்டே இருப்பான். தூங்கிட்டான். எவ்வளோ நான் தூங்குவான்னு தெரியல. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. இது இந்த சேனல் வை அந்த சேனல் வை அப்படின்னு சொல்லிட்டு. சாதம் வந்து ஓகே ஸ்லோ பண்ணிடலாம், அது பாட்டு வைக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் முடிஞ்சால் வ்ளாக் எடுக்கிறேன். அப்படி இல்லைனா டவுட்டு தான். இன்றைக்கி சண்டேனால நாலுலேருந்து கரெக்டாக வரும். சாட்டர்டே சண்டே எப்போவுமே வந்து ரொம்ப டல்லாக தான் போகும். நான் வீடியோவே எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேலாம். ரசம் வச்சுருக்கேன். சிக்கன் வந்து இவர் கிரேவியாக பண்ணியிருக்காரு. அந்த ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் லஞ்சு. சிம்பிள் தான் இன்றைக்கி. கொஞ்சம் அங்கே ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க எப்போ வருவாங்க தெரியலை. வந்த பிறகு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் அப்படியே பேசிட்டு கிளம்பிடுவாங்க. சாதம் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு வந்துட்டேன், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து வேறு எதனா மூவி, ஹாரர் மூவி வந்து முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சான், அது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வேறு எதனா சேனல் மாற்றி ஏதாவது ஒரு மூவி வைக்கலான்ட்டு இருக்கும். சண்டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. வெளியே வந்து துணி காஞ்சிட்ருக்கு. இப்படி வாமா தம்பி வந்து போகிறேன். அது குட்டி பொண்ணை கண்டிப்பாக அடிக்கமாக போகிறேன். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இப்போ அவங்க மிஸ்ஸு கால் பண்ணி சொல்ல போகிறேன். சைலண்ட்டாக வந்து உட்காரு, ஏன்னா அவங்க மிஸ்ஸு கால் பண்ணி சொல்லட்டுமா? ரொம்ப அடங்குறதே இல்லை அவள், சின்னவ. ரொம்ப சேட்டை அதிகமாகவே இருக்குது. அவங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். அப்போ தான் கொஞ்சமாக செட் ஆகும் அவளை. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்றா. லீவ் விட்டாங்களே அவளை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய வந்து இப்போ எல்லோரும் சாப்பிட்டாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் தூங்குறான்னு தெரியும், அப்போ தான் வெளியே போய் நிற்பாங்க.
அந்த ரூம் லைட் போட்டு எதனா இது பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா ஆஃபீஸ் ரூம் போவாங்க. அங்கே எதனா ஸ்கெட்ச் எல்லாம் இப்போ எடுத்து வச்சாங்களா தெரியல. நான் க்ளீனாக பெருக்கிட்டு வந்தேன்னா இப்போ அந்த போர்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தான். எடுத்து வச்சுட்டு வாமான்னு சொன்னேன். ஆனால் வந்து இவன் என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே வச்சுட்டு வந்துருப்பா. எடுத்துச்சே இல்லையா? இல்லை தானே? பார்த்தீங்களா? இப்படி தாங்க பண்ணுறேன். அதனால் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க விருப்பம். அவங்க டேடி வந்தாலும் சொல்லலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். நேற்று சண்டே விலாகில் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ரிஷிகாவுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் கோல்டு இருக்குது, அதனால் ஸ்கூல் போகல. குட்டி பையன் அவங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். அது வந்து ஊட்டலான்னு இருக்கேன். ஜுரம் வச்சதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஊட்டி விட போகிறேன். கிளாத்தெலாம் வந்து மிஷினில் போட்டிருக்கேன். அது துவைச்சிட்டோடனே நம்ம வெளியே போயிட்டு காய வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் இருக்குது. வாக்கிங் பண்ணணும். இது ஆஃப் டே வந்து என்னுடைய ஒர்க் அவுட்டு, வாக்கிங் இந்த மாதிரி தான் போக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் லன்ச் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து நான் பண்ண போகிறேன் எனக்கு. ஏன்னா வந்து நீங்கள் லன்ச் பாருங்கள். அது வீடியோ ஸ்கிப் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இப்போ நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னுடைய லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டி பொண்ணுக்கும் ஃபீவர்னால ஓட்ஸ் கொடுக்கலாம். குட்டி பையன் எல்லாருக்குமே சேர்த்து தான் இதை வச்சுருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாயில் ஆனால் போதும். ஏன்னா வந்து டக்குன்னு இது வெந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக சால்ட் போட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். இதுதான் என்னுடைய லன்ச்சு. இது கூட என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய லன்ச் பார்த்துடலாமா? இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சடு வந்து சீட்ஸு அப்புறம் நட்ஸ் எல்லாமே. இதுவும் நட்ஸு, கிரேப்ஸு இந்த மாதிரி டேட்ஸும் கொஞ்சம் இருக்கும். இது வந்து ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட் வந்து ஓட்ஸ் கஞ்சி. இது வந்து சால்ட்டு மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த நட்ஸ்லாம் இதுலேயும் போட்டு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இது ஓட்ஸ் இந்த மாதிரி பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து தயிர் ஊற்றி கூல் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு எனக்கு அந்த மாதிரி பிடிக்க மாட்டுது, அதனால் நான் இப்படி தான் எடுத்துக்கிறது. இதுதான் என்னுடைய லன்ச் மெனு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து சூப்பராக போக போகுது. எனர்ஜியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டதுனால நம்மளுக்கு பசி வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுக்கிறதுனால பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். லன்ச் வந்து இதுதான். நான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.